நெல்லை மாவட்டத்தில் 9 அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் 100% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் 20 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார். அவரோடு பேசலாம். நாகராஜன், அரசு பள்ளி மாணவர்கள் 100% சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக வசந்த், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் 88 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. மொத்தமாக 305 பள்ளிகள் இருக்கின்றன. மெட்ரிக் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்தும் சேர்த்து இதில் 9 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியும், அதேபோல் 20 அரசு உதவி பெறும் பள்ளிகள் 100% தேர்ச்சி, அதேபோல் மெட்ரிக் பள்ளிகள் 58 பள்ளிகள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றன. இந்த மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி வைத்து அதிகரித்துக் கொண்டே காட்டி வருகிறது. இது நன்றாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த கல்லணை பெண்கள் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியை பொறுத்த வரைக்கும் சுமார் 4200 மாணவிகள் மட்டுமே படிக்கின்றனர். பெண்களுக்கான பள்ளி இது. இதில் சுமார் 589 மாணவிகள் 12ஆம் வகுப்புக்கு தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் தேர்ச்சி பெற்ற விகிதம் என்று பார்க்கும் பொழுது கடந்த வருடம் 96%, இந்த வருடம் அது 1% கூடி 97% வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நம்மோடு 1000க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் எண்ணிக்கை பார்க்கும் பொழுது இந்த பள்ளியில் மட்டுமே 589இல் சுமார் 120 பேர் 1000க்கு மேலாக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவி சௌமியா ஆசியா நம்மோடு இருக்கா, அவரை கேட்கலாம். சோஃபியா, நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் இந்த மார்க் எடுத்து எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநகராட்சி பள்ளியில் கல்வித்தரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு இங்கே எந்த மாதிரியான கல்வி பாடத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தி எப்படி சொல்லிவிடுதாங்க சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அக்கௌண்ட்ஸில் 197 எடுத்தேன். காமர்ஸில் 200 எடுத்திருக்கேன். அக்கௌண்ட்ஸில் எதிர்பார்த்தேன், ஆனால் 3 மார்க் லூஸ் பண்ணிட்டேன். இப்போது எங்கள் ஸ்கூலில் நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. எக்கனாமிக்ஸ் மிஸ், அக்கௌண்ட்ஸ் சார் எல்லாருமே நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த பள்ளியிலே 1179 மார்க்குகள் பெற்றிருக்கிறார் ஒரு மாணவி, பர்வதவர்த்தினி என்ற மாணவி. அந்த மாணவியின் தந்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் காவலாளராக வேலை பார்க்க அவர் இருக்கிறார். அவரை கேட்கலாம். சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு என்ன மார்க் எடுத்திருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என் பொண்ணு 1179 மார்க் எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் நல்ல படிக்கிறா. பள்ளிக்கூடத்துலேருந்து நல்லா ஊக்குவிப்பாங்க. எல்லா சார்களுமே நல்லா ஊக்குவிப்பாங்க. ப்ளஸ்ஸெல்லாம் வர சொல்லி அவளுக்கு நல்லா ஊக்குவிச்சு நல்லா படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மூலம் அவள் படிச்சிருக்கா. எஸ்எல்சிலேயும் 493 மார்க் எடுத்திருக்கா. இப்போவும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். படிப்பில் இந்த கல்யாண ஸ்கூலில் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தென் தமிழகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய பாளையங்கோட்டையை தாண்டி நெல்லை டவுனில் இருக்கக்கூடிய இந்த கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி என்பது ஒவ்வொரு முறையும் பல்வேறு சாதனைகள் படுத்தி வருகிறது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மூலமாக நாச்சியார் அவர்கள் இருக்கிறோம். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, எது இதனால் எந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது, எது காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? நான் கல்லணை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். எங்கள் பள்ளியில் இந்த வருஷம் 589 பிள்ளைங்க பரீட்சை எழுதினாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் பரீட்சையில் அதில் 32 பிள்ளைங்க தவிர 557 பிள்ளைங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எங்களுடைய தேர்ச்சி சதவீதம் 97% உள்ளது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1% அதிகமாக பெற்றுள்ளோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லன்னு சொல்லப்போனால் இல்லை, எங்கள் பள்ளி லெவலில் 1179 ஃபஸ்ட் மார்க் எடுத்த பர்வதவர்த்தினி மிக ஒத்துழைப்பு கொடுப்பா. எப்போவுமே எங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் சொல்லி கொடுப்போம். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு, பிள்ளைங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். எங்களுக்கு டீச்சர்ஸும் ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே தனி கவனம் கொடுப்பாங்க. காலை 1000க்கு மேலே மதிப்பெண் பெற்றவங்க மட்டுமே 100க்கு மேலே இருக்காங்க. 500க்கு மேலே எழுதின இடத்துல 4 ஒரு பங்கு இந்த அளவுக்கு சாதனை படுத்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், காலை மாலை சிறப்பு வகுப்புகள் அதிகமாக எடுக்கிறது, ஆசிரியர்களும் தனி கவனம் செலுத்துறது, என்னுடைய மேற்பார்வை அவங்க நல்லா பயன்படுத்துவாங்க. நம்ம ஒன்று சொன்னோன்னா அதை கரெக்டாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் மாதம் போடுவோம். தவிர மாணவர்கள் ஒழுக்கத்தோட கூடிய கல்வி ரொம்ப இருக்கணும்னு அதிகமாக அவங்க மேலே ஒழுக்கத்தோட கூடிய கல்விக்கான அதிக முயற்சிகள் எடுப்போம். தனி கவனம் செலுத்தப்படுறதும் காலை மாலை சிறப்பு வகுப்புகள் எடுத்தோம். இது எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் எப்பவும் மீட்டிங் போட்டு எங்களுக்கு கூற அறிவுரைகள் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். அது எங்களுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது அதை கரெக்டாக அவங்க கடைபிடிப்பாங்க. ரொம்ப அந்த தேர்ச்சி சதவீதத்துக்கு அதிக காரணம் எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலரும் கூட. இது தவிர அரசின் நலத்திட்டங்களும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்க எல்லாமே வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க தான். அதனால அந்த அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக எங்கள் பிள்ளைங்க பயனடைவாங்க. வசந்தி, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. அதாவது ஆசிரியர் சொன்னது போல் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாணவிகளின் எண்ணிக்கை என்பது இந்த பள்ளியில் அதிகம். ஏனென்றால் மிகவும் கஷ்டப்பட்ட வறுமையில் வாழக்கூடிய குழந்தைகளும் அதன் பின்னணி, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பின்னணி கதை என்பது மிகவும் சோகமான ஒரு கதைகள் கொண்ட மாணவிகள் கொண்ட பள்ளி இது. ஆனாலும் ஒவ்வொரு மாணவியும் தேர்ச்சி விகிதம் என்றால் மிக பிரபலமான பள்ளிகளுக்கு தாண்டி, தனியார் பள்ளிகள் போட்டியிடக்கூடிய தனியார் பள்ளிகளை தாண்டி அரசு பள்ளிகள் மிகப்பெரிய அளவில் சாதனைப்படுத்தி வருவதற்கு இந்த கல்லணை பள்ளி உதாரணம். ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சாதனை படுத்தி வருகிறது. மாநில அளவில் கூட சாதனை படுத்தி இருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறையும் எந்த வகையிலும் ஏமாற்றம் இல்லாத அளவு
அளவிற்கு கடந்த வருடத்தை விட அதிகமான ஒரு எண்ணிக்கை 1000க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளின் எண்ணிக்கை என்பது கடந்த வருடத்தை விட அதிகம். அது மட்டுமில்லாது மற்ற பள்ளிகளை காட்டி மட்டுமில்லாது மற்ற அரசு பள்ளிகளுக்கே மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு முன்னுதாரணமாக இந்த கல்லணை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது. இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் ஒரு அர்ப்பணிப்பு பணி என்பது அளவிட முடியாது. அதன் காரணமாகத்தான் சுமார் 4000க்கும் அதிகமான மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, அது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளி, அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடனும் அருமையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டதனால்தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அடுக்கி வைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும் வசந்த்.